You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அத்தர் வாங்குறதுக்காக போனோம். ஆக்சுவலி நாங்கள் அத்தர் வாங்கலாம் போகல, நாங்கள் பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். பட் அந்த வழியில் அத்தர் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருந்தோம். போயிட்டுருக்கும்போது ஆக்சுவலி சரி பசிக்குது, பானிபூரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். போகிற வழி ஃபுல்லாக ஸ்னாப் எடுத்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். போயிட்டே இருக்கும்போது ரோட் ஃபுல்லாக திடீர்னு ஒரே வாசனையாக இருந்துச்சு. என்னடா ஒரே வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. வாசனையெல்லாம் அப்புறமா பார்த்துக்குவோம், சோறு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன கடை தான் பானிபூரி. இது ரோட் சைடில் இருக்க பானிபூரி. அப்போ நான் விதவிதமாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நாங்கள் பானிபூரி ஷாப்புக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு தலையில் இது வைக்கிறது போட்டிருந்தா. அதை நாங்கள் மாற்றி மாற்றி பிடுங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். அது ஒரே ஒருத்தி இது, அவளுக்கே அதை கொடுக்கல. நாங்கள் எல்லாருமே போட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் போட்டுட்டு சரி நம்ம பானிபூரி ஆர்டர் சொல்லுவோம் அப்படின்ட்டு. இது ரோட்டில் தனியாக காலியாக இருக்கும். ஸோ பானிபூரி நல்லாயிருக்கும். அங்கே ஒரு குட்டி பையன் தான் இதை பண்ணுவான். அவன் நைட்டில் அவங்க ரிலேட்டிவ்க்காக இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் இதை எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நான் பானிபூரி நாங்கள் ஃபைனலாக தான் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி மசாலா பூரி வாங்கியிருந்தோம். மசாலா பூரினா இங்கே மசாலா பூரி, ஒரு மஷ்ரூமு, 2 மசாலா பூரி அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு நல்லா சுட சுட போட்டிருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. எப்போவுமே நாங்கள் ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் எங்களுக்கு டேஸ்ட் வைஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நாங்கள் இங்கே வாங்கினோம். அப்புறம் ஒரு பிளேட் பானிபூரி சொல்லியிருந்தோம். அது எடுக்க ரோட்டில் உட்காந்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஒரு பிளேட் பானிபூரி 5 ரூபாய்க்கு 3 பானிபூரின்ற மாதிரி. ஸோ 20 ரூபாய்க்கு எவ்வளோன்றது நீங்களே கால்குலேட் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் ரோட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நார்மல் கேமரா அதில் இதில் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ என் ஃப்ரெண்டு நீ ஃபோட்டோ எடுக்கிறதா எனக்கு இது கூட அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டு அவன் இது பண்ணிட்டா. நான் இதை ஸ்னாப்லேயே போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. தென் அவள் கையில் அவளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. அவள் மஷ்ரூம் கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்தனால நான் போய் அவளை கலாய்ச்சிட்டு இருந்தேன். காட்டு பிளேட்டை வச்சுட்டு எதுக்கு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்க, ஃபோட்டோ எடு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு தட்டை வச்சுட்டு உட்காராம நின்றுக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்குமே வந்துடுச்சு நாங்கள் ஸ்னாப் எடுக்கிற கேப்பில். பட் இருந்தாலுமே நாங்கள் நம்ம ஃபோட்டோ எடுப்போம், அப்படி எடுப்போம் இப்படி எடுப்போம்னு சொல்லி நாங்கள் ஸ்னாப் எடுத்துகிட்டு இருந்தோம். இது ப்ரைம் ஸ்னாப் தான் எடுக்க முடியுன்ற மாதிரி இருந்து. பட் அதேமாரி நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஸ்னாப் போட்டுட்ருந்தோம். ஒரு வழியாக ராணிப்பூலாம் சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட் பார்க் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நைட்டு பார்க் போனால் எனக்கு ஒரு பார்க்கோட ரூட் தெரியும். பட் நான் மறந்துட்டேனா என்னன்னு தெரியல. நான் அங்கே பார்க் பார்த்தேன். பட் இப்போ பார்க்கை காணோம். என்னன்னு தெரியல. சரி பார்க் போகிற வழியில் ரோட்டில் ஃபுல்லாக நாங்கள் போயிட்டு ரோட்டில் போகும்போது ஃபுல்லாகவே லைட் செட்டிங்ஸ் இருந்துச்சு. நைட் டைமில் அண்ணா நகர் சைடு போனால் கூட உங்களுக்கு லைட் செட்டிங்ஸ் தெரியும். இப்போலாம் நிறைய பேர் ஒரு கார் மாதிரி வச்சு அதுலேயே சேல் பண்ணுறது எல்லாமே அவங்களோட ஒரே ஒரு வண்டியை வச்சுட்டே அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக இருக்கிறது. ஸோ அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணிகிட்ருக்காங்கன்னா மறக்காமல் டேக் பண்ணுங்கள். தென் இதுதான் நாங்கள் போன கடை. நாங்கள் போகிற இடத்துல ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியாது, அங்கே லைட்டாக இதுவாக இருக்குது. ஃபோன் கிளாரிட்டினால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. நாங்கள் ரோடு ஃபுல்லாமே சாம்பிராணி ஸ்மெல்ஸ் வேறு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரோட்டில் அங்கங்கே நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அங்கங்கே அப்படியே லைட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒருத்தங்க கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி கடை போட்டாங்க. அந்த கடை எப்படி போகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. மார்னிங்கில் இந்த ரோட்டில் போனால் ஒன்றுமே இருக்காது, காலியாக தான் இருக்கும். பட் நைட் டைம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைட் செட்டிங்ஸோடு வச்சுருக்காங்க.
ஒரு கடையோட அட்ராக்ஷனே வந்து அவங்க வச்சுருக்க லைட் செட்டிங்ஸ் தான் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து ஒரு சாம்பிராணி புகை மாதிரி போடுவாங்க, அது ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ வாசனையாக இருக்குது. அது உங்களுக்கே வந்து தெரியும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது. ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்கறதுக்கே. நீங்களும் இது மாதிரி கடை இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு ஐடியாவில் வச்சுக்கோங்க. தென் வந்து இது மாதிரி ஃபுல்லாகவே லைட் தான். என் ஃப்ரெண்டு வந்து அவங்க லைட்ஸ் தான் தெரியுது தவிர அவங்க ஷாப் தெரியவே இல்லை. நாங்கள் வந்து இந்த கடையில் வந்து அத்தர் தான் பார்த்தோம். அது வந்து வாசனைக்காகவே நாங்கள் போனோம். செம்ம வாசனையாக இருந்தது. நாங்கள் வந்து அந்த ரோடை வந்து க்ராஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. பட் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளோ வாசனையாக இருந்தது. அவங்க வந்து சாம்பிராணியுமே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க யங்ஸ்டராக தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க வந்து மார்னிங்லாம் வந்து எங்கேயாவது வேறு எங்கேயும் ஒர்க் போயிட்டு ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு யாராவது ஹார்ட் ஒர்க்கர்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நானும் அந்த ஹார்ட் ஒர்க்கர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் போயிட்டு வந்து ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி நம்ம கையில் தான் இது பண்ணுறாங்க. இது வந்து அவங்க சாம்பிராணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக எங்களுக்கு தேவை. நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். இனியும் லேவெண்டர் அது இதுன்னு சொல்லி ஸ்மெல்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து கையில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. கையில் கொடுத்தோன்னே அதை லைட்டாக இப்படி தேய்ச்சி யூஸ் பண்ணி போது பார்த்தா அதோட ஃப்ளேவர் நமக்கு தெரியும். இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால என்னால் அதை தேய்க்க முடியாது. ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து அதை தேய்ச்சி விட்டாங்க. நான் போது பார்த்தா நிறைய ட்ரெஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் வந்து நேற்று நைட்டு பண்ணோன்னா இன்றைக்கி வரைக்குமே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு உண்மையாக. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அத்தர்லாம் அவ்வளோ பிடிக்காது. பிகாஸ் வந்து அது ஏதோ சாம்பிராணி வாசனைன்ற மாதிரி இருக்கும். ஊதுவத்தி இந்த ஸ்மெல்ஸ்லாம் இருக்கும். பட் எனக்கு வந்து ஒரே ஒன்று வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு வாங்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு சாம்பிள் மாதிரி ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல் தான் வந்து நேற்று நான் ஃபைண்ட் பண்ணேன். ரொம்ப நாளாக நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு கடைசி வரைக்குமே அந்த ஸ்மெல் வந்து கிடைக்கவே இல்லை. அது எங்கே நான் திருப்பி அந்த கடைக்குமே வந்து அந்த பாட்டில் மிஸ் பண்ணிட்டேன். பட் அந்த ஸ்மெல்லை எடுத்துகிட்டு போய் நான் தேடி பார்த்தேன். அவங்க வந்து வேறு வேறு காட்டுறாங்க தவிர அந்த ஸ்மெல் எனக்கு கிடைக்கல. பட் வந்து என் ஃப்ரெண்டு வந்து நேற்று வாங்கினது வந்து எனக்கு அந்த ஸ்மெல் வந்து ரியலைஸ் ஆச்சு. பட் என்னென்னா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அது வந்து சாம்பிள் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் வந்து நேற்று அந்த கடையில் நாங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்கள் வந்து இதுன்னு எங்களுக்கு தெரியாது. ரொம்ப நேரமாக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கடைக்காரங்க ஃபுல்லாகவே கேரளா சைடு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இது வந்து நீங்கள் போட்டு போனீங்கன்னா உங்க பின்னாடியே பாய்ஸ் வந்து அப்படியே வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து வியாபாரத்துக்காக தான் சொல்கிறாங்க. அவ்வளோ வாசனை வரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக சொல்லணுன்னா வாசனை படி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. வாசனைலாம் வந்து வேறு லெவல் தான். பட் வந்து அவங்க ஒன்று ஒன்றா இருக்கிறத வந்து வச்சு வச்சு காட்டினாங்க. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஒன்று ரெண்டு இந்த சாக்லேட்லாம் இருந்தது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நிறைய பேருக்கு வந்து இந்த சாக்லேட் பர்ஃப்யூமும் பிடிக்கும். பட் எனக்கு வந்து பர்ஃப்யூம் சாக்லேட்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் அது வந்து ஒரு ஒரு ஒன்று ஒன்றுன்ற மாதிரி தான். அந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறது ஃபுல்லாக 200 250ன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க சைஸ் ஆஃப் பாட்டில்ஸுமே வச்சுருக்காங்க. இந்த பாட்டில்ஸ் இந்த ரேட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து குட்டி பாட்டில் ரொம்ப குட்டி கொஞ்சம் பெருசு அப்படி இப்படின்னு சொல்லி இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லி இது பண்ணி போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க என் ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா. அவங்க வந்து இந்த சைஸ் வேணுமா இந்த சைஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருந்தாங்க. ஃபைனலாக நாங்கள் ஒரு சைஸ் சொல்லிட்டோம். அது வந்து அவங்க வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க. கடையோட அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கடை வந்து ரொம்ப ஓகே. இது வந்து ரோட்டில் போட்டிருந்த ஷாப் தான். இந்த மெயின் ரோட்லேயே வந்து அவங்க போட்டிருக்காங்க. கடையில் வந்து எல்லா பர்ஃப்யூமே ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. இந்த
இந்த கடை வந்து அயனாவரம் வாட்டர் டேங்க் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ வந்து இதை டெஸ்ட் பண்ணும்போது அவங்க இது பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா பர்ஃப்யூமே ரேட்டுமே வந்து ஓகேவாக தான் இருக்குது. நாங்கள் வந்து அப்படியே அது என்றைக்குமே வந்து அத்தர் வந்து கொடுத்தோன்னே நல்லா தேய்ச்சிட்டு ஸ்மெல் பண்ணுவோம். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வந்து அவங்கக்கிட்ட எல்லா டைப்ஸுமே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நின்று நின்று வாங்கி பார்க்குறாங்க. மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் தான் வந்து இந்த அத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த கடை கூட அவங்க எப்படி மேக் பண்ணாங்கன்றதுலாம் தெரில. நாங்கள் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து வாங்கிட்டோம். வாங்கிட்டு அவங்க வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியுமே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. எங்களை டேக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இன்ஸ்டாவில் டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணணுன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். தென் வந்து நாங்கள் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஏடிஎம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஏடிஎம் போயிட்டு ஏடிஎம்லேருந்து மணி எடுத்து நாங்கள் ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி இருக்காங்கன்னா, என்ன மாதிரி லூஸ் மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து ஏடிஎம்லேயுமே வந்து அமௌண்ட் வந்து போகல. அதுக்காக வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். தென் வந்து ஒரு வழியாக நாங்கள் அமௌண்ட்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்து ட்ரிபிள்ஸ் தான் போய்கிட்டு இருந்தோம். ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சிக்னல் நின்றுக்கிட்டு இருந்தோம். சிக்னல் ஹாட் அது. இது என்னோடய ஃப்ரெண்டு அவள் மூஞ்சி எடுத்து வச்சுட்ருக்கா. மாற்றி மாற்றி நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். தென் வந்து ஒரு வழியாக வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மூணுலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 3 எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோதான் வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.